ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 395. இதில் தேவரிஷி நாரதர் அவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தேவரிஷி நாரதர் பிரம்மாவின் மானச புத்திரராக இருந்தார். தேவர்களுக்கு உள்ளே சிரேஷ்டமான ரிஷியானவர் என தன்னை கூறி அவரே தேவரிஷி என்ற பெயருடன் புகழ்பட இருந்தார். வீணை வாத்தியம் வாசித்து அவரே எங்கும் எப்பொழுதும் உலகை சுற்றி வந்தார். சில சமயம் சொர்க்கலோகம், சில சமயம் இந்த உலகம், சில சமயம் வைகுண்டம் என சுற்றி போவார். தேவரிஷி நாரதர் பிரம்மாவிற்கு மானச புத்திரன். ஆகவே தந்தை வாக்கு தட்டமாட்டார். கண்டிப்பாக அவர் வழி முறை நடப்பார். ஆனால் கடமை பரிபாலனம் நாரதர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அதாவது பிரம்மா இட்ட கட்டளையை சம்சார பரிபாலனம் செய்பவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே பிரம்மா நாரதருக்கு அவிசாபம் கொடுத்தார். சாபத்தால் நாரதர் திரிபுவனங்களில் சுற்றி சஞ்சாரம் செய்து வந்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான நாரதர் பிரம்மாவின் அபிசாபத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அச்சக்தி இல்லாமல், விருப்பம் இல்லாமல் சித்தத்திலே எங்கும் மகிழ்ச்சியுடன் சஞ்சாரம் செய்தார். ஒரு முறை அவர் சுற்றி பத்திரிகா ஆசிரமத்திலே ஸ்ரீ வியாசதேவருக்கு அருகில் சென்று வியாசதேவரை தரிசனம் செய்தார். வியாசதேவரின் துக்கமான திருமுகத்தை பார்த்துவிட்டு அவர் தானாகவே காரணம் கேட்டார். காரணம் என்ன என்பது அவருக்கு தெரியும். பிரம்மா ஜீவன்களுக்கு மங்களம் செய்வதற்கு பலவித கிரந்தங்களின் உரை எழுதினார். அதாவது வேதங்களுக்கு 4 பகுதிகள், புராணம், மகாபாரதம், மேலும் உபனிஷதங்கள் எழுதி கொண்டு இருந்தார். இவ்வளவு எழுதியும் அவர் மனதில் அமைதி ஒன்றும் இல்லை. ஏன்? அவருக்கே அது சரியாக புரிய முடியவில்லை. அப்பொழுது தேவரிஷி நாரதர் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலா வினோத தர்ம ஸ்தாபன விவரங்களை குறிப்பிட்டு பிரம்மாவிடம் விவரமாக கூறினார். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சதுர்ஸ்லோகி பாகவதம் தனை பிரம்மாவிடம் கூறினார். மறுபடியும் பிரம்மா நாரதர் இடத்திலே இதை திருப்பி கூறினார். இங்கே நாரதர் வியாசதேவர் இடத்தில் அதே 4 ஸ்லோகம் கூறினார். அதாவது சிரவணம், கீர்த்தனம், எல்லா தியானம், தானம், விரதம், மேலும் 4 வர்க்காதி பலன்கள், ஸ்ரீ கிருஷ்ண பிரேமதனம் பலன் கிடைக்கும் விதம் பற்றியும் எடுத்துரைத்தார். நாரதரின் பூர்வ ஜென்மம் என்ன என்று தெரிய முடியும். அவர் முன்பு கந்தர்வ வம்சத்தில் ஒரு சங்கீத பண்டிதராக இருந்தார். ஓ பரிகான் என்ற பெயருடைய கந்தர்வ் இடம் இருந்து தேவசபையில் அன்று பாடல் ஆரம்பம் செய்யபோது பிரம்மா ஒரு யாகம் அனுஷ்டானம் செய்தார். அந்த சமயம் எல்லா கந்தர்வர்களும் பாடிய பாடலால் சபா கடல் அலைபோல் ஆனந்தமாக இருந்தன. அதை கேட்டு தேவர்கள் நர்த்தனம் செய்தார்கள். பாடல்கள் பாடி நாரதருக்கு ஓகானம் தாளம் மாறிப்போய்விட்டது. அதனால் தேவர்களுக்கு நர்த்தனம் மாறிப்போய்விட்டது. அதன் காரணத்தால் பிரம்மா நாரதருக்கு அவிசாபம் கொடுத்தார். நீ விரைவில் சூத்ராணி கற்பத்தில் பிறப்பாய் என சாபம் கொடுத்தார். ஆகவே நாரதர் சூத்ராணி கீழ்ஜாதி பெண் கற்பத்தில் பிறந்தார். இந்த சமயத்தில் நாரதர் சொந்த பிறப்பு விவரங்கள் பிரசங்கம் சாது சங்கம் மூலம் பகவத்கீதை கேட்டு பலன் என்ன இதை ஸ்ரீ நாரதர் வியாசரிடத்தில் கூறினார். பூர்வ ஜென்மத்தில் வேதம் தெரிந்த சிரேஷ்டமான சாதுக்களுக்கு ஒரு அனாதினி வேலைக்காரி இருந்தால் அவள் கற்பத்தில் நான் பிறந்தேன். சாதுர்மாச விரதம் ஆரம்ப காலத்தில் அவர்கள் சாதுக்கள் ஒரே இடத்தில் தங்கி பஜன் பரிபாலனம் செய்து கொண்டு இருப்பார்கள். என்னுடைய அம்மா இச்சையால் குழந்தை காலத்திலேயே அந்த சாதுக்களின் உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டும் பாகவத கதை கேட்டும் என்னுடைய சஞ்சலமான சித்தம் மேலும் உலகப்பற்று விஷயங்களை விட்டுவிட்டு எனக்கு வைராக்கியம் கிட்டியது.
சாதுர்மாத விரதம் முடிந்தவுடன் சாதுக்கள் தன் சொந்த இடத்தை விட்டுவிட்டு மற்ற இடங்களுக்கு போய்விட்டார்கள். அதன் பிறகு அவர்களுடைய பிரிவால் என்னுடைய மனதில் மிகவும் அமைதி இல்லாமல் ஏற்பட்டது. மாத்ரு தேவி அம்மா எதிர்காலம் பற்றி யோசனை செய்து கொண்டு இருக்கையில் பகவானுடைய கிருபையால் அவள் ஒரு சமயம் பால் கறக்கும்போது அவளை ஒரு பாம்பு கடித்து விட்டது. அவள் இறந்து விட்டாள். கிருபை மயமான பகவானின் பூரண கிருபையால் நான் வடதிசையில் பகவான் ஹரியின் புகழ் பாட அவர் மகிமையை சிறப்பிக்கச் சென்றேன். நிரந்தரமாக அந்த சியாம சுந்தரரை தியானம் செய்தேன். சில நாள் கழித்து ஒரு தெய்வ வாணியை கேட்டேன். இந்த ஜென்மத்தில் உனக்கு தரிசனம் சம்பவம் இல்லை. அந்த ஜோதிர்மயி புருஷன் ஸ்ரீ கிருஷ்ணர் திவ்ய ஜோதி மின்னல் பிரவாகம் போல் ஒரு தடவை தரிசனம் மீண்டும் கிடைக்குமா என்ன? ஆகவே அந்த ஜென்மத்தில் எனக்கு பகவத் தரிசன பாக்கியம் கிடைக்கவில்லை. இப்பொழுது நான் பிரம்மாவின் மானச புத்திர ரூபத்தில் ஜன்மம் எடுத்தேன். ஓ வியாசதேவர் அவர்களே, இப்பொழுது நீங்கள் அந்த பகவானின் அவிர்வாகம், லீலா, பிரசங்கம், ரூபம், குணம், லீலாக்களை மேலும் மற்ற பரிகாரங்களையும் உடன் சர்வ வேதாந்த சாரங்களையும் உள்ளடக்கிய ஸ்ரீமத் பாகவதம் என்ற கிரந்தத்தை எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவரிஷி நாரதர் மூலம் சதுர் ஸ்லோகமான ஸ்ரீமத் பாகவதம் கேட்டு மேலும் திரும்பி திரும்பி தியானத்துடன் யோசனை செய்து ஸ்ரீ வியாசர் பகவத் தத்துவம், ஜீவ தத்துவம், மேலும் பகவானின் பகிரங்க சக்தி நிழல் போல் மாயையான தரிசனம் செய்யும் பாக்கியங்களை பெற்றார். பிறகு கிரமமாக 18,000 ஸ்லோகத்துடன் 12 பகுதியாக ஸ்ரீமத் பாகவதம் என்ற கிரந்தத்தை செய்வித்தார். நாரதர் அந்த இடத்தை விட்டு சென்றார். கையில் வீணை வாய்த்தியம் எடுத்து புவர் சொர்க்கலோகங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். திரிலோக சஞ்சாரியான நாரதர் யோசனை செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் தரிசனத்துக்காக நான் ஒரு தடவை துவாரைக்கு போக வேண்டும் என சங்கல்பம் செய்த மாத்திரத்திலேயே அவர் அங்கு போய் சேர்ந்தார். மோனி மாணிக்கம், ஸ்வர்ணம், ரஜிதம், காஞ்சனம் மூலம் பலவித ரத்தினங்களுடன் கூடிய அந்த துவாரகாபுரியை தரிசனம் செய்த நாரதர் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார். துருவ மகாராஜாவிற்கும் பிரகலாத மகாராஜாவிற்கும் அவரே பிரியப்பட்டு பகவத் தரிசனத்திற்கு வழி வகுத்து தந்தார். இந்த பக்கம் காஷ்யபரின் 100 வகையான புத்திரர்களுக்கு பகவத் கதை உபதேசம் கொடுத்து சந்நியாச ஆசிரமத்திற்கு நுழைய உபதேசம் செய்தார். இதனால் தேவரிஷி நாரத முனி காஷ்யப முனி மூலம் அபிசாபம் அடைந்தார். பிரஜாபதியான காஷ்யப முனி பயங்கரமான குரோதத்துடன் நாரத முனியிடம் கூறினார், நீ என்னுடைய புத்திரர்களை ஒவ்வொருவராக மந்திரங்கள் மூலம் இல்லற தர்மத்திலிருந்து விலக்கி சந்நியாசி ஆசிரமத்திற்கு அனுப்பிவிட்டாய். என்னுடைய அபிசாபத்தால் நீ ஒரே இடத்தில் இருக்க முடியாது. பிரம்மாண்டத்தில் எங்கும் பயணம் செய்து கொண்டே இருப்பாய் என்றார். அபிசாபம் கேட்ட நாரதர் மிகவும் ஆனந்தமாக இருந்தார். ஏனென்றால் ஒரே இடத்தில் இருந்தால் சக்தி வளரும், ஹரி பஜனத்தில் பிரச்சனை வரும். ஆகவே அவர் பரம ஆனந்தத்துடன் வீணை வாத்திய மூலம் நாம கீர்த்தனம் செய்து திரிலோகத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் யுஸ்கான் பக்தர்கள்.